ஹே காய்ஸ், நான் தான் குமார். நான் ஐடி கம்பெனியில் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக வேலை செஞ்சிட்ருக்கேன். என்னோட வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் ஒரே சம்பவத்தால் என்னோட வாழ்க்கையே அமானுஷமாக மாறிடுச்சு. அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். அன்னைக்கு இரவு குமார் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய சொந்த ஊரான கில்லிப்பேட்டைக்கு போயிட்டு இருந்தாரு. போற வழியில ஒரு சின்ன பையன் அழுதுட்டு இருந்ததை பார்த்து தன்னுடைய வண்டியை நிறுத்திட்டு, தம்பி, ஏண்டா இந்த நேரத்தில் இங்கே நின்று அழுதுட்டு இருக்க? எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அவங்க சாப்பிடாதனால தான் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. இப்ப சாப்பிட்றதுக்கும் எங்ககிட்ட எதுவுமே இல்லை. என்ன பண்றதுன்னே தெரியல. அதை கேட்ட குமார் தனக்காகவும் தன்னோட அம்மாக்காகவும் வாங்கிட்டு போன சாப்பாடையும் கொஞ்சம் பணத்தையும் அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. நடந்ததை எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த பேய், இந்த உலகத்துல இப்படிப்பட்ட மனுஷங்களா இருக்கிறாங்களா? அவருக்கு மட்டும் நான் ஒரு நண்பியா இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அப்போ திடீர்னு ஒரு பேய் அங்க காட்சி அளித்தது. என்னடி இளவரசி, மனுஷ பையில பத்தி பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. மனுஷங்களே இவ்வளவு நல்லவரா ஒருத்தவர் இருப்பார் நான் எதிர்பார்க்கல. அவரை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். என்னடி வளர்ற? வளரலடி, நான் உண்மையா அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஆனா நீ ஒரு பேய், எப்படி நீ அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எப்படின்றத நீனே கூடிய சீக்கிரம் பார்ப்ப. அடுத்த நாள் காலையில குமாரோட அம்மா ஆத்து பக்கமா வாக்கிங் போயிட்டு இருக்கும் போது, இந்த காலை பொழுது எவ்வளவு அருமையா இருக்கு. பறவைகளோட சத்தம், இந்த மெல்லிய காத்து, குப்பையே இல்லாத இந்த அழகான நதி, மக்கள் குப்பை போறதை நிறுத்தினால எவ்வளவு அருமையா இருக்கு இந்த நதி. அப்போ அங்க வந்த இளவரசி போய் குமாரோட அம்மாக்கு தெரியாம அவங்கள பின்னாடியில இருந்து தள்ளி விட்டுடுது. ஐயோ, யாராவது காப்பாத்துங்களே, தயவு செய்து காப்பாத்துங்களே, எனக்கு நீச்சல் வேற தெரியாதே, யாராவது காப்பாத்துங்களே. அப்போ அந்த பேய் தன்னுடைய உருவத்தை ஒரு அழகான பொண்ணா மாத்திட்டு, கவலைப்படாதீங்க ஆண்டி, நான் உங்களை காப்பாத்துறேன். அந்த பொண்ணு அவங்க அம்மாவை காப்பாத்தினதுக்கு அப்புறம், என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றிமா. நான் உன்னை இந்த ஊர்ல பார்த்ததே கிடையாது, புதுசா வந்திருக்கியா? ஆமா ஆண்டி, ஆக்சுவலி நான் இந்த ஊரை சேர்ந்த பொண்ணு தான். இப்போ நான் வெளியில சிட்டியில சாஃப்ட்வேர் டெவலப்பரா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறதா சொல்லி எங்கள் அம்மா இந்த ஊருக்கு வர சொன்னாங்க. என்னென்னா என்னோட ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி யாருமே இந்த ஊரில் இல்லை. எங்கள் அம்மாவும் இதே ஊரில் தான் உனக்கு கல்யாணம் பண்ணணும், இந்த ஊரை சேர்ந்தவங்க தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதனாலேயே என்னோட கல்யாணம் கொஞ்சம் டிலே ஆகுது ஆண்டி. அதனால அம்மாவும் கொஞ்சம் ரொம்ப சோகமாக இருக்காங்க. அட, என் பையனும் சாப்பிட்டு டப்புல தான் வேலை செய்கிறான். என் உயிரை வேற காப்பாத்திருக்க, இவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்க. நீ மட்டும் என்னோட மருமகளா வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். என்ன ஆண்டி சொல்றீங்க? அட ஆமா பொண்ணு, நீ மட்டும் என் மருமகளா வந்தினா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நாளைக்கே உன் வீட்டுக்கு வந்து நான் பேசுறேன். கொஞ்ச நாள்லே அவங்களுக்கு கல்யாணமும் ஆகுது. அவங்களுக்கு கல்யாணமான ஒரு சில நாட்கள் கழித்து இளவரசி பேய் தன்னோட வீட்டோட கிச்சன்ல நின்று தன்னோட மாமியாருக்காகவும் தன்னுடைய கணவனுக்காகவும் ஆர்வமா சமைச்சிட்டு இருந்தா. அப்போ எப்படிதான் அந்த மனுஷங்கெல்லாம் 2 காயை வச்சு சமைக்கிறாங்கன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் நல்ல வேலை, நான் ஒரு பேயினால நான் எப்படி வேணா சமைக்கலாம். சீக்கிரம் சீக்கிரம் வேலை ஆகட்டும். என்னோட மாமியார் வீட்டுக்கு திரும்புறதுக்குள்ள சீக்கிரமா நம்ம முடிக்கணும். இளவரசி பேசினது, அவளோட பவரை யூஸ் பண்ணி சமைச்சது எல்லாத்தையுமே தோட்டத்து பக்கமா நின்றுட்டு இருந்த குமாரோட அம்மா எல்லாத்தையும் பார்த்துடுறாங்க. அதை பார்த்து பயப்படவும் செய்கிறாங்க. தான் பார்த்ததை எல்லாத்தையும் தன் மகன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே தன் பையன்கிட்ட சொல்றாங்க. அட என்னம்மா நீங்க சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. போங்க, போய் முதல்ல ரெஸ்ட் எடுங்க, போங்க. அது இல்லடா, நான் உண்மையா பார்த்தேன். ஏண்டா நம்ப மாட்டே? அம்மா, நீங்க சரியா தூக்கம் இல்லாததுனால தான் அப்படி பேசுறீங்க. போய் தூங்குங்க, நாளைக்கு எல்லாம் சரியாயிடும். அன்னைக்கு இரவு குமார் நல்லா தூங்கிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு வித்தியாசமான சவுண்டு கேட்டுச்சு. அப்போ அவன் என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து பார்த்தப்போ அங்க இளவரசி போய் அவளோட சாப்பாடு மேல ஒரு எலியை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா. அதுவும் அவளை சுற்றி ஒரு கருப்பான உருவம் படர்ந்து போயிருந்தது. அதை பார்த்துட்டு அவன்,
யார் நீ? உண்மையாவே எங்க அம்மா சொன்ன மாதிரி நீ ஒரு பேயா? குமார், நான் உங்களுக்கு எல்லாத்தையும் பொறுமையாக அடுத்து சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. எதுக்காக குமாரை கல்யாணம் பண்ணா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் குமார் கிட்ட சொன்னதுக்கப்புறம் தயவு செய்து என்னையும் எங்க அம்மா விட்டு போயிடு, தயவு செய்து போயிடு ப்ளீஸ், உனக்கு எஞ்சி கேட்கறேன், தயவு செய்து போயிடு. இதை கேட்ட ராணி பேய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு திடீர்னு அவளோட பேய் உருவத்துக்கு மாறுறா. அதை பார்த்த உடனே குமார் மயக்க போட்டு கீழே விழுந்துடுறான். உங்களை விட்டு நான் போக போகிறேன் குமார், போயிட்டு வரேன். ஒரு சில வாரங்கள் கழித்து ஒரு நடுராத்திரி இருக்கிறப்போ திடீர்னு குமார் எழுந்து அந்த பேய் தன்னை எங்கே சந்திச்சதுன்னு சொன்னானோ அந்த இடத்துக்கு போகிறான். போன எபிசோட்ல குமார் அந்த பேய் தன்னை எங்க சந்திச்சதுன்னு சொன்னச்சோ அந்த இடத்துக்கு நடுராத்திரியில எழுந்து போனான். காலையில எழுந்த குமாரோட அம்மா தன்னோட பையனை காணோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வீடு ஃபுல்லா அவனை தேடி பார்க்கறாங்க. எங்க தேடியும் தன்னோட பையனை காணோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒருவேளை காலையிலே எழுந்து வேலைக்கு போயிட்டான் போல இருக்கு. கடவுளே, என் பையனை கூட இருந்து காப்பாத்துப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை பத்தி எதுவும் பெருசா நினைக்காம விட்டுறாங்க. சாயங்காலமும் ஆகுது, குமார் இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட குமாரோட அம்மா ரொம்ப பயந்து போயிட்டு அவன் கூட வேலை செய்யற ரவி அப்படின்றவங்களுக்கு கால் பண்ணி, என் ரவி சாயங்காலம் ஆயிடுச்சு, எப்படி இருந்தாலும் என் வீட்டுக்கு வந்துடுவான், ஏன் இன்னும் வரல? ஏதாவது பார்ட்டி கீட்டி போயிருக்கீங்களா? என்னம்மா சொல்றீங்க? குமார் இன்னைக்கு வேலைக்கே வரலையே. இல்லையேப்பா, அவன் காலையில கிளம்பி போயிட்டானே. இல்லம்மா, அவன் வரவே இல்லை காலையில இருந்து. மேனேஜர் அவன் மேல சம கோபத்துல இருக்காங்க, சொல்லாமே அவன் லீவு போட்டுட்டான்ட்டு. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கம்மா, நான் அவனை தேடி பார்க்கறேன். பக்கத்துல எங்கேயாவது இருந்தானா உங்களுக்கு கால் பண்ணி நான் சொல்றேன். சரிப்பா, நீ பார்த்துட்டு சொல்லு, சரியா? கால் கட் ஆனதுக்கு அப்புறம் குமாரோட அம்மாக்கு ரொம்ப பயம் வந்துடுது. உடனே தன்னோட வீட்டில் இருக்க சோஃபா பக்கத்துல போய் நின்னுட்டு, கடவுளே, என் பையன் எங்க இருப்பானோ, தயவு செய்து அவனுக்கு எந்த ஆபத்தும் வராம பார்த்துக்கோங்க கடவுளே. நான் தான் எல்லா தப்பு பண்ணேன், நான் தான் அவனுக்கு அந்த பேயை கல்யாணம் பண்ணி வச்சேன் கடவுளே. இப்ப நான் என் பையனை எங்க போய் தேடுவேன்? அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது கடவுளே. அப்படின்னு அவங்க அம்மா புலம்பிட்டு இருக்கும் போது அந்த நேரத்துல குமாரோட கசினான சிண்டு அங்க வந்தா. அப்போ குமார் அம்மா அழுகுறத பார்த்துட்டு, அத்தை, ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? குமார் எங்க? வாப்பா சிண்டு. குமார காலையில இருந்து காணும்பா, எங்க தேடியுமே கிடைக்கல. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமா இருக்கு. உனக்கு தெரியும்ல அவனுக்கு நடந்ததெல்லாம். அத்தை பதட்டப்படாதீங்க, அவன் இங்கதான் எங்கேயாவது இருப்பான், நான் போய் தேடி பார்த்துட்டு வரேன், பயப்படாதீங்க. அப்படின்னு சொன்ன சிண்டு குமார எல்லா இடத்துலயும் போய் தேடுறான். எங்க தேடியுமே குமார் கிடைக்கல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அத்தை, குமார் எங்க தேடியும் கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சவன் நாளைக்கு வந்துருவான், நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. எதானாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம், நீங்க போய் நீங்க தூங்குங்க. காலையில எழுந்த குமாரோட அம்மா தன் பையன் இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்றத நினைச்சு ரொம்ப அழுதுட்டும் புலம்பிட்டு இருந்தாங்க. கடவுளே, என் பையனை திருப்பி என்கிட்ட கொடுத்துருங்க ப்ளீஸ். அந்த நேரத்துல அவங்க வீட்டுக்கு வெளியில யாரோ கூப்பிடுற மாதிரி அவங்களுக்கு ஒரு சத்தம் கேக்குது. அம்மா, தாயே, ஏதாவது உணவு இருந்தால் தாருங்கள், என் வயிற்று பசிக்கு. இதை கேட்ட குமாரோட அம்மா என்னதான் தன் பையனை காணோம் அப்படின்ற கவலை இருந்தாலும் அவர் கேட்ட உடனே அவருக்காக சாப்பாடு போட்டாங்க. அந்த சுவாமியார் அவங்க கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு, அம்மா, என் பசியை ஆத்தினதுக்கு ரொம்ப நன்றிம்மா. என் வயிறு நிறைஞ்சிருச்சு, என் மனசும் நிறைஞ்சிருச்சு. ஆனா உன் கண்ணை பார்த்தாதான் ஏதோ உனக்கு கவலை இருக்கிறது போல இருக்கு, என்னாச்சுமா? குமாரோட அம்மா தனக்கு நடந்தது எல்லாத்தையுமே அந்த குருஜி கிட்ட சொல்றாங்க. இந்த வீட்ல 10,000 ஆண்டு வாழ்ந்த பேய் வந்துட்டு போன அறிகுறி எனக்கு தெரியுதுமா. நீ கவலைப்படாத, உன் பையன் எங்க இருக்கான்னு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குருஜி தன் கையை உயர்த்தி காமிச்ச உடனே அந்த பேய் குமார ஒரு குகைக்குள்ள அடைச்சு வச்சிருக்க காட்சி அவங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சது. அதை பார்த்த குமாரோட அம்மா, ஐயோ குருஜி, என் பையனை காப்பாத்த எனக்கு உதவி பண்ணுங்க, தயவு செய்து என் பையனை காப்பாத்துங்க குருஜி. உன்னோட பையனை கண்டிப்பா காப்பாத்திடலாமா, ஆனா அவனை காப்பாத்துறதுக்கான வழி கொஞ்சம் கடினமா இருக்கு. அது 10,000 காலம் வாழ்ந்த பேய், அதை அழிக்கிறதுக்கு குலைபகவாலி வீரால மட்டும்தான் முடியும். இந்த வேறு எங்க கிடைக்கும் சாமி?
குலே பகவாலி அப்படி என்ற ஊரில் இருக்கும் குலே பகவாலி என்ற மலையின் அடிவாரத்தில் உள்ள குகையில்தான் அந்த வேர் இருக்கிறது. அந்த குகைக்கு முன்னால் 2 அரக்கர்கள் அந்த குகையை பாதுகாத்து வருகிறார். அந்த 2 அரக்கர்களையும் நாம் அழிக்க வேண்டும். அழித்தால் மட்டுமே நாம் உள்ளே செல்ல முடியும். அது மட்டுமல்லாமல் அந்த வேரை நாகராஜன் பாதுகாத்து வருகிறான். பாதி உடம்பு பாம்பாகவும் பாதி உடம்பு மனிதனாகவும் இருப்பான். அவனிடம் நாம் பேசி சம்மதிக்க வைத்தால் மட்டுமே நமக்கு குலே பகவாலி வேர் கிடைக்கும். ஆனா சாமி, நானே வயசானவர், என்னால எப்படி அங்க வர முடியும்? அப்போ அங்க சிங்கு வரான். அத்தை, நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். குருஜி சொன்ன மாதிரி அவர் கூட நான் போறேன். நான் அந்த பேயை அழிச்சு குமாரை திருப்பி கூட்டிட்டு வரேன். நீங்க பயப்படாதீங்க. நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். குருஜி சொன்ன மாதிரி அவர் கூட நான் போறேன். நான் அந்த பேயை அழிச்சு குமாரை திருப்பி கூட்டிட்டு வரேன். அந்த சுவாமியா சொன்ன மாதிரியே சிங்கு குலே பகவாலி என்ற ஊருக்கு போனா. குலே பகவாலி, இதுதான் அந்த ஊரு. என்ன நினைச்சா எனக்கே சிரிப்பா இருக்கு. அந்த சுவாமியா சொன்னதை நம்பி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். டே அண்ணா, எல்லாம் உனக்காக தான்டா. அப்படி நினைச்சிட்டே அந்த சுவாமியா சொன்ன குகைய வந்து அடைஞ்சா. அந்த சுவாமியா சொன்னது போலவே 2 அரக்கர்கள் அந்த குகைய பாதுகாத்துட்டு வந்தாங்க. யாருடா நீ? அவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வந்திருப்ப. ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிடுடா. இல்லைன்னா நாங்க ஒன்னு சாப்பிடுவோம். புரிஞ்சுதா? இல்ல, எனக்கு குலே பகவாலி வேர் வேணும். அது இல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். அப்புறம் நீ எங்க வயிற்றுக்குள்ளதான் போகணும். அப்போ சிங்கு கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சு, சரி, நீங்க என்ன சாப்பிட்டுக்கோங்க. ஆனா எனக்கு ஒரு கடைசி ஆசை இருக்கு. ரொம்ப புத்திசாலியா இருக்கவங்க கையால தான் நான் சாகணும்னு ஆசைப்படுறேன். உங்க 2 பேர்ல யாரு ரொம்ப புத்திசாலின்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன சாப்பிட்டுக்கலாம். நீங்களா இல்ல அவங்களா? அடடா, சாப்பாடு தானா வருதே. இங்க பாரு, இதுல என்ன உனக்கு சந்தேகம்? நான் தான் புத்திசாலி. இந்த புடலங்கா மூக்கனை பார்த்தாலே தெரியலையா? இவன் சரியான அடி முட்டாள். யார பார்த்துட்டா முட்டாள்னு சொல்ற? டபுக்குடப்பா வாயா. உன்னை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நீ ஒரு அடி முட்டாள்னு. நீ என்ன சொல்றியா? நீதான் முட்டாள், நீதான் முட்டாள், நீதான் முட்டாள், நீதான் முட்டாள். அப்படி 2 அரக்கர்களும் சண்டை போட்டு தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டாங்க. நீங்க 2 பேருமே முட்டாளுங்க தான்டா, டபுக்கு டப்பா வாயன்களா? அப்படி சொல்லிட்டு சிந்து குலே பகவாலி வேர் எடுக்கலான்னு அந்த குகைக்குள்ள போனா. அந்த குலே பகவாலி வேரையும் பார்த்தான். ஆனா அந்த சமயத்துல அங்க ஒரு நாகம் வந்தது. அந்த பாம்பு அந்த சுவாமியா சொன்ன மாதிரி தன்னுடைய உருவத்தை நாகராஜனா மாத்திக்கிச்சு. அதாவது பாதி உடம்பு பாம்பாவும் பாதி உடம்பு மனிதனாகவும் மாத்திக்கிச்சு. மானிடா, யார் நீ? இதற்காக என் குகைக்குள் இங்க வந்திருக்கிறாய்? வணக்கம், என் பேரு சிந்து. எனக்கு அந்த குலே பகவாலி வேர் வேணும். அப்படி நடந்தது எல்லாத்தையும் அந்த நாகராஜன் கிட்ட சொன்னான். உனக்கு உன் அண்ணனை காப்பாற்ற என் குகைக்குள் இருக்கும், அதாவது நாகராஜனின் குகைக்குள் இருக்கும் குலே பகவாலி வேர் வேண்டும், அப்படிதானே? சரி, ஆனால் ஒரு நிபந்தனை. நான் போடும் விடுகதைக்கு நீ பதிலளிக்க வேண்டும். அப்படி தவறாக நீ பதிலளித்து விட்டால் நீ என் இரவு உணவாக மாறிவிடுவாய். சரி, நான் அதுக்கு ஒத்துக்கிறேன். சரி, சொல். உன் அண்ணனை நீ எதனுடன் ஒப்பிடுவாய்? ஆப்ஷன் ஏ தங்கம், ஆப்ஷன் பி வைரம், ஆப்ஷன் சி வெள்ளி, ஆப்ஷன் டி உப்பு. சொல். ஆப்ஷன் டி உப்பு. என்னோட அண்ணனை நான் உப்பு கூட தான் ஒப்பிட்டு சொல்லுவேன். ஏன்? ஏன்னா நம்ம தங்கம் வெள்ளி வைரம் இது இல்லாம இருக்கலாம், ஆனா நம்ம உப்பு இல்லாம இருக்க முடியாது. உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலேன்னு சும்மாவா சொல்லியிருக்கிறாங்க. நம்ம உப்பு போட்டு சாப்பிடலன்னா சாப்பிடவே முடியாது. அதனால என் அண்ணனை நான் உப்பு கூட தான் கம்பேர் பண்ணி சொல்லுவேன். சபாஷ் சிந்து பையா, நீ சரியான விடை அளித்திருக்கிறாய். அதனால் இந்த குலே பகவாலி வேர் உனக்குத்தான். அப்படி சொல்லிட்டு அந்த நாகராஜன் அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறாரு. இன்னும் கொஞ்ச நேரம் தான் குமார். இதுக்கப்புறம் நீங்க நிரந்தரமா என் கூட இருக்கலாம். நான் உங்களை அவ்வளவு சீக்கிரம் விட்டுட்டு போயிடுவேன்னு நினைச்சீங்களா குமார்?
அதனால தான் அன்னைக்கு என்னோட சக்தியை பயன்படுத்தி உங்களை அன்னைக்கு அந்த இரவு அங்க வர வச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆவிகளோட உலகம் திறந்துடும். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது. அந்த நேரத்துல சிண்டு குலை பகவாலி வேரோட அந்த இடத்துக்கு வந்தான். அண்ணா உன்னை நான் காப்பாத்துறேன்னா. அப்படி சொல்லிட்டு அந்த வேரை அந்த பேய் மேல தூக்கி போட்டான். இல்ல 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 இது நடக்க கூடாது. இல்ல 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 நான் போயிட்டு வரேன் குமார், சந்தோஷமா இருங்க. குமார் மேல இருந்த அந்த மந்திர கயிறும் தானா மறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என் லைஃப்ல இன்னொரு பொண்ணு வந்தா. இப்போ நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அப்புறம் சிண்டு ஃபாரின்கே திருப்பி போயிட்டான். எங்க அம்மாவும் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. என்னோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.